ஹாய்ங்க, வெல்கம் டு விக்கி வேலாயுதம் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்ணாடி வாங்கியிருக்கேன். பாப்பா எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கா? கண்ணாடி நல்லா இருக்கா? என்ன கொடுமை சரவணனது. சரி, ஓகே. வெயில் அடிக்கிறதுனால தான் கண்ணாடி போட்டிருக்கேன். மற்றபடி மோஸ்ட்டாக எப்பவுமே கண்ணாடிலாம் போட்டு யூஸ் பண்ணுற ஆளே கிடையாது. நியூசிலாண்டில் சம்மர், அதனால கண்ணாடி போட்டிருக்கேன். பட் ஐயா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இல்லை கண்ணாடி எடுத்துறேன். இதாங்க பஸ் ஸ்டாப். காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு வீடியோவில், இல்லையா? இது வந்து ஃபுல்லாக பின்னாடி சைக்கிள் ட்ராக். சைக்கிளில் வரத்துக்கு போகிறதுக்கு அந்த பக்கம் இருக்கிறதுக்கு நடப்பாதை. இது வந்து பஸ் ஸ்டாப். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறதுனால, ஏதோ ரோட் ஒர்க்ஸ் போகிறதுனால டோன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. சென்னையில் வந்து நான் இருந்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் நிறைய வாட்டி பண்ணுவேன். அதாச்சும் எவ்வளோ சோகம் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, கவலையே படாமல் அதெல்லாம் மறக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் அந்த இடம் அதெல்லாம் மறக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போவேன். அது நிறைய போவேன் அந்த இடத்துக்கு. நான் சென்னையில் இருந்த வரைக்கும் எக்கச்சக்கம் சொல்லிக்கவே முடியாது, நம்பஸே இல்லை, இவ்வளோ வாட்டி போவேன் நான். ஆனால் இங்கே வந்த பிறகு அது ஒன்று என்னால் பண்ண முடியல. அது மணி கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் எவ்ரி திங் இஸ் இந்தியன் மணிலேருந்து டாலர்ஸ் கன்வெர்ட் பண்ணி, அது இந்தியன் மைண்ட் செட் எப்போ பார்த்தாலும் கன்வெர்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. பட் ஸ்டில் அந்த விஷயத்தில் கன்வெர்ட் ஆகிடும் எப்படியும் எனக்கு. ஆனால் வந்து இந்த வாட்டி சரி, எதுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம், எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம், அட்லீஸ்ட் செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ்க்காக தானே பண்ணுறோம். சாப்பிட்றதுக்கு, நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் தானே சம்பாதிக்கிறோம். ஸோ அதனால் எவ்வளோ இருந்தாலும் சரி, இதை வந்து யோசிக்காமல் இந்த வாட்டி அதுக்கு நம்ம பண்ணுறோம் அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு தம்ப்நெயிலே பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். அதுதான், இதாங்க பஸ்ஸு. வந்துட்டான் பாருங்க பஸ்ஸு. அதானா நான் ஏற வண்டி தான் இவனை தான் நான் நம்பிட்டு இருக்கேன். ஹாய் மேட். Oh my god. Oh கர்த்தரே. It's a bad thing on my video. I didn't expect this. Actually இங்க ஒரு ஃபன் நடந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, ஏறிட்டேன் பஸ்ஸில். இந்த கார்டு மாதிரி நிறைய கார்டு இருக்கும். நம்ம ஊரில் பஸ் கண்டக்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி ஊரில் பஸ் கண்டக்டர்ஸ்லாம் கிடையாது. ஏறிட்டேன் பஸ்ஸில். இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்கும். ஸோ இது வந்து நான் இருக்கிறது வைக்கட்டோ ரீஜன். ஸோ அதனால் வைக்கட்டோ ரீஜனில் பி கார்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்லாண்ட் ரீஜனில் வந்து ஹாப் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ், ஒரு ரீஜன் பேஸ்டு கார்ட்ஸ் மாறும். இதை வந்து டாப் அப் பண்ணி வச்சுக்கணும். இதை டாப் அப் பண்ணி வச்சுட்டு எங்கே போனாலும், இப்போ நான் டேக் இன் டேக் ஆஃப் பண்ணல, ஹாப் இன் ஹாப் ஆஃப் அந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். இப்போ போய் உள்ளே ஏறி டேக் இன் பண்ணால் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வந்துச்சு. அடப்பா, வீடியோ எடுக்கும்போது இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் நான் எதிர்பார்க்கணும். நான் ரீசார்ஜ் பண்ணனா இல்லையா? சரி, இப்போ டிரைவர்கிட்ட இப்போ பண்ணிடுறேன் உட்காந்து அப்படின்னு ஓகே விட்டாங்க. எப்பயுமே மோஸ்ட்டாக நிறைய இடத்துல விடமாட்டாங்க. சில பேர் இவங்கள மாதிரி நல்ல ஆட்கள் இருக்கிறதுனால விட்டுட்டாங்க. என்ன மனுஷன். ஸோ அதுதான் கண்டக்டர் சொன்னால, கண்டக்டர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க இங்கே, டிரைவர் மட்டும்தான். அது மாதிரி நம்மளே டேக்கிங் டாப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இறங்கணும் அப்படின்னா பஸ் ஸ்டாப்பில் இருக்குது, நிறைய பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த பஸ்ஸில் வந்து நம்ம இறங்கணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்டாப் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. எனக்கு காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டாப் ஸ்விட்ச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கும், இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு இங்கே இருக்கும் ஸ்விட்ச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் ஸ்விட்ச் பட்டன் அமுத்தினோன்னா லைட் எரியும். ஸோ அவருக்கு வந்து டிரைவர் தெரிஞ்சிடும் அந்த இடத்துல வந்து அங்கே வந்து பஸ் ஸ்டாப்பிங் அப்படின்னு காமிக்கும். ஸோ ஸ்டாப்பிங்னு காமிச்சோன்னா டிரைவருக்கு நம்ம அமுத்தினோடனே அங்கே லைட் எரியும். ஸோ டிரைவர் வந்து அடுத்து வர்ற பஸ் ஸ்டாப்பில் வந்து நிறுத்திடுவார். ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து காருக்கு ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே ஆன்லைன். அதிலே போயிட்டு ஆன்லைன் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபோனில் தான் பண்ணோம், ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? ஓப்பனாக இருக்கும் இல்லையா, ஏசி பஸ்ஸாக இருக்கும், நார்மல் பஸ்ஸாக இருக்கும்ல. இங்கே எல்லாமே ஏசி பஸ் தான். அப்புறம் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் தான் நிறைய இடத்துல. டீசல் பஸ்ஸஸ் இருக்குது, பட் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் நிறைய இடத்துல வந்துடுச்சு. அண்ட் பஸ் நம்ம ஊர் மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து நியூசிலாண்டில் வந்து அவ்வளோவா கிடையாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ஒரு டைமுக்கு அப்புறம் பஸ்ஸை நிறுத்திடுவாங்க. லைக் 9 மணிக்கெலாம் லாஸ்ட் பஸ்ஸு, 6 மணிக்கெலாம் லாஸ்ட் பஸ்ஸு, அந்த
இந்த மாதிரிலாம் இருக்கும். பிகாஸ் இப்போ நான் போனது வந்து பரவாயில்ல, கேம்பிரிட்ஜ் டு ஹாமில்டன் பரவாயில்ல. நிறைய இடத்துல வந்து கண்ட்ரி சைடுக்கெலாம் பஸ், ஒரு சின்ன சின்ன டவுன்ஸுக்கெலாம் பஸ் போகும். அந்த கண்ட்ரி சைடுக்கெலாம் பஸ் போகணும்னா சிட்டியிலேருந்து அங்கே போகிற கடைசி பஸ்ஸே சாயங்காலம் 6 மணிக்கு தான், அதுக்கு மேலே பஸ்ஸே இருக்காது. இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸோ லைக் யாராச்சும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக எங்கே போனாலும் 4 மணிக்குள்ள அந்த பஸ்ஸை பிடிச்சாதான். இல்லைன்னா அவங்க வந்து டாக்ஸியில் தான் வரணும். டாக்ஸிலாம் செம்ம காஸ்ட்டு, ஃபீஸில் கிடையாது, எல்லாமே டாலர்ஸில் கட்டணும். ஸோ சரியான காஸ்ட் டாக்ஸி எல்லாமே. இங்கே வீட்டில் இந்த ஊரில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நியூசிலாண்டில் வந்து நம்ம ஊர் மாதிரி கம்பேர் பண்ண முடியாது. நம்ம ஊர் டாப் நாச். இங்கே வந்து வித் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி. ஐ மீன் பஸ்ஸஸ் நல்லா இருக்கும், கம்ஃபர்ட் ஓகே எல்லாமே இருக்கும். பட் ஃப்ரீக்வெண்ட் பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் இந்த ஷெட்யூலிங் ஆஃப் த பஸ்ஸஸ், அப்புறம் ஜென்ரலாகவே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கே இருக்குது நியூசிலாண்டில். அண்ட் ட்ரெயின்ஸுமே இங்கே இன்னமும் ட்ரெயின்ஸு டீசல் ட்ரெயின்ஸ் தான். எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் வந்து நிறைய இடத்துல கிடையாது. ஆல் ஓவர் த கண்ட்ரி போயிட்டு வரணும்னா ட்ரெயின்ஸ் ஃபேர் வந்து காஸ்ட்லி பஸ்ஸை விட. ஏன்னா எல்லாமே வந்து கோல் டீசலில் ஓடுற ட்ரெயின்ஸ் தான் இருக்குது, எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் கிடையாது. நான் வந்து ஒரு வாட்டி ரயில்வே கிராசிங்கை பார்த்துட்டு எங்கன்னா மேலே இதுவே காணும், கம்பமே காணும், கோலே காணும், எங்கே ட்ரெயின் எலக்ட்ரிக் பஸ்ஸில் பார்த்தா ட்ரெயின் ஸ்டீம் இன்ஜின் போட்டு அந்த கோல்லையும் டீசல்லையும் ஓடுற ட்ரெயின் தான் இன்னும் ஓடுது இங்கே. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம்னா ட்ரெயின் இஸ் பயங்கர காஸ்ட்லி. பட் சிட்டியில் வந்து மெட்ரோஸ் இருக்குது, அது எலக்ட்ரிக் தான். ஆனால் ஜென்ரலாக ஃபுல்லாக ஒரு கண்ட்ரி வைட் போயிட்டு வர மாதிரி ட்ரெயின்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி. அவ்வளோதான், அப்படியே சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இதுதான் வந்து நீங்கள் பார்க்குறது தான் ஹாமில்டன் சிட்டி. இங்கே எல்லாமே வீடுங்கள்லாம் இந்த மாதிரி பக்கத்தில் தான் இருக்கும். கேம்பிரிட்ஜ் தான் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இருக்கும். இங்கெல்லாம் கிட்டே தான் இருக்கும் வீடுங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பஸ் ஸ்டாப்பிங் வந்துச்சு இல்லை, நிறுத்திட்டாங்க. அவங்க டோர் திரும்ப க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுதான் சிட்டி. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டிக்குள்ளே வந்துச்சுன்னா டிராஃபிக்லாம் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா காரு ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இங்கே வந்துட்டோம் நாம. இப்போ இதுதான் நான் வந்து என்னோடய பழைய ரீலில் ஒன்று போட்டிருப்பேன். பயங்கர சத்தமாக இருந்த ஒரு இடத்துலேருந்து சத்தமே இல்லாத இடத்துக்கு வர சொன்னால் வருவீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயுமே வந்து கூட்டம் இருக்குது. பட் அதான் சென்னையை கம்பேர் பண்ணும்போது க்ரௌடு, பாப்புலேஷன் எல்லாமே கம்மி தான். அவ்வளோதான், வந்தாச்சு ஹாமில்டனுக்கு. எல்லோரும் அவசரமாக கிளம்பி இறங்கிட்டு இருக்காங்க. ஓகே, நம்மளும் கிளம்ப வேண்டியதான். எல்லாம் இறங்குறாங்களா? இப்போ ஒரு ட்விஸ்ட் இருக்குது, என்னால் பண்ண முடியாது. ஏன்னா நான் வரும்போது டேக் ஆனே பண்ணலை. இப்போ நான் டேக் ஆஃப் பண்ணவே முடியாது. Hi mate. Thanks. I didn't expect this joke. Oh, yeah. Thank you. Bye. ஸோ அவ்வளோதான், வந்தாச்சா. நீங்கள் வந்து இப்போ அதான் டேக் ஆன் பண்ணாதான் நான் கீழே எங்கே இறங்குறனோ அந்த இடத்துல டேக் ஆஃப் பண்ணணும், வச்சு எடுக்கணும். பட் நான் தான் அங்கே வைக்கும் போது இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு வந்துருச்சுல்ல. இப்போது டிரைவர் வந்து கண்டிப்பாக நான் நிறைய இந்த வாட்டி இதே மாதிரி ஒரு வாட்டி ஆயிருக்கு எனக்கு. ஆனால் அந்த டைமில் நீங்கள் வைக்கக்கூடாது இதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க செக் பண்ணாமல் வந்துட்டேன். இந்த வாட்டியும் ரைடு ஃப்ரீயாக வந்துட்டோம். இது வாண்டடாக பண்ணல, நான் தெரியல எனக்கு. வந்தாச்சா, எங்கே கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்லுவோம், அந்த ஆளை காணோம் இன்னும். இதாங்க ஹாமில்டனோட சென்டர் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஸோ அதாச்சும் உண்மையிலே இதுதான் சென்டர் பிளேஸ். அதனால ஹாமில்டன் டிரான்ஸ்போர்ட் சென்டர்லாம் போட்டிருக்காங்களா. இது வந்து பஸ் பேஸ், ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பஸ் பேஸ். இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட்லாம் அடித்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. உட்காரதுக்கு இடம்லாம் வச்சு நைஸ். இந்த ஊரில் சிக்னல்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். லேன்ஸுங்கிறதுனால அதுக்கேற்ற ஒரு சிக்னல் இருக்கும். இப்போ வந்து இங்கே க்ரீனு ரெட்டுன்னு இருக்கா, ரைட்டில் போகிறவங்க இந்த ரைட் லேன், அங்கே ஒரு ரைட் லேன் இருக்குது. இங்கே ஸ்ட்ரெயிட் ஆரோ அப்படின்னு இருக்கா, அந்த ஸ்ட்ரெயிட் ஆரோனா ஸ்ட்ரெயிட்டில் போகலாம். அது பக்கத்தில் ஒரு ரைட் ஆரோ போட்டு ஒரு லேன் இருக்கு இல்லையா, அங்கே அந்த சைடு. ஸோ அந்த ரைட் ஆரோவில் போகிறவங்க அவ்வளோ தூரம் போய் நின்றுணும். பிகாஸ் மேலே அந்த ரெட்டு வந்து ரைட் ஆரோ போகிறவங்களுக்கு ரெட்டு, ஸ்ட்ரெயிட்டாக போகிறவங்களுக்கு மட்டும்தான் க்ரீனு. ஸ்ட்ரெயிட்டாக போகிறவங்களுக்கும் இப்போ ரெட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த பக்கம் போக முடியாதுனால இவங்க இங்கே நின்ட்டாங்க. அந்த கிரீன் ஆரோ இருக்குல்ல, கிரீன் லைட்டுங்கிறது லெஃப்ட்ல போறவங்களுக்கு கிரீன் போயிட்டே இருக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆறு இது மாதிரிலாம் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், பார்த்து பண்ணணும். ஸோ இப்போ ரெட்டு, அவ்வளோதான், எல்லாத்துக்குமே ரெட்டு இப்போ. அண்ட் அதுக்கப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி காமிச்சதான்னு தெரியல, இந்த பஸ்ஸை காமிக்கிறேன் பாருங்க. இங்கெல்லாம் அப்படி ஏறி போகிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி இருக்குல்ல, அதான் வந்து பைக் ட்ராக். ஸோ காமிச்சல பைக்கை வந்து
அதாச்சும் சைக்கிள், இந்த ஊரில் அதை சொல்லி சொல்லி பழகிடுச்சுங்க. சைக்கிள் அதை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம், அந்த பஸ் முன்னாடி வச்சுக்கிட்டு நம்ம போகிறதா இருந்தால் ட்ராவல் பண்ணிக்கலாம் எங்கே வேணால். அதுதான் அந்த பைக் ட்ராக். 2 வண்டியை வச்சிட்டோன்னா நம்ம எங்கே வேணால் போய்க்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகும், 2 பைக் ட்ராக்குக்கு தான் அங்கே இடம் இருக்கும். அதுக்கு மேலே வந்தாங்கன்னா அவங்க திரும்ப வெயிட் பண்ணும் அடுத்த வண்டிக்கு. அந்த மாதிரி இருக்குது. பட் திஸ் இஸ் நியூ. நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படின்னா, என் பைக் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அந்த பைக் ட்ராக் அந்த பைக்கோட தாங்கிச்சு வெயிட்டை. அது வரைக்கும் பாருங்கள், அந்த பஸ் ரேக் தான். இன்னொரு பஸ் வந்துச்சு, அதான் காமிக்கிறேன். அது இருக்கா, அதை அப்படியே இழுத்தோன்னா படுத்துரும். அதில் 2 இருக்கா, 2 ட்ராக்ல ஒரு ட்ராக்ல ஒரு பைக் வச்சிடலாம், ஒரு சைக்கிள் வச்சிடலாம். 2 போகும். எவ்வளோ வெயிட்னாலும் தாங்குது. ஆனால் இந்த மாதிரி நான் ஒரு நாள் என் பைக்கை வச்சு வீடியோ எடுத்து போட முடியுதான்னு பார்க்குறேன். அதாச்சும் மனுஷங்களை பார்த்தா தான் ஒரு மாதிரி நிம்மதியாகவே இருக்குது. இங்கே சிட்டியிலேருந்து வந்த நமக்கு ஆளே இல்லாத அமைதியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குன்ற மாதிரி ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் விட்டா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். ஆனால் பழகிடுச்சு எல்லாம், அதுவாக பழகிடும் அப்படின்ற அந்த மீமில் வரும்ல, கும்கி படத்தில் சொல்லுவாங்கல்ல, அதுக்கப்புறம் தம்பி அதுவே பழகிடும்ன்ற மாதிரி. அதுதான், அதுவே பழகிடுச்சு. என்ன பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் தான் மிஸ்ஸிங். ஃப்ரெண்ட்ஸோட ஞாயிற்றுக்கிழமைனா என்கிட்ட ஒரு குரூப் இருக்கும், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மச்சி இந்த வாரம் எந்த கிரவுண்ட், இந்த வாரம் இந்த கிரவுண்டா அந்த கிரவுண்டா, மழை பெஞ்சதுன்னா இன்னும் மோசம், இந்த கிரவுண்டில் தண்ணி இருக்குது மச்சி, வேறு கிரவுண்டு போகலான்னு சொல்லி அதுக்கு ஒரு போலிங் நடக்கும். இங்கே வந்த பிறகு அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு இல்லை, ஐயோ என்னடா, அதெல்லாம் வேறு மாதிரி ஃபீலிங். இருந்த போது யூஸ் பண்ணிக்கணும், இருந்த போது என்ஜாய் பண்ணிக்கணும். என்ன வெயில் அடித்தாலும் அந்த மதியானம் 12 மணிக்கு வெயிலில் போயிட்டு பெட் மேட்ச் ஆடுறது, கிரிக்கெட் விளையாடுறது. கிரிக்கெட் தான் மோஸ்ட்டாக நான் விளையாடுவேன். அதை தவிர்த்து வேறு எதுவும் பெருசாக நான் விளையாட மாட்டேன். கிரிக்கெட் விளையாடுவேன் அண்ட் பேட்மிண்டன் கொஞ்சம் விளையாடுவேன். ஸோ இப்படி இருந்த டைம் சண்டே கிரிக்கெட், எப்போ கிரிக்கெட் ஆடுவோம், எப்போ சண்டே வரும் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்துட்டு அது கொஞ்சம் மிஸ்ஸிங். எங்கெல்லாம் கொஞ்சம் பயங்கர ப்ராப்பராக ஆடுவாங்க. அந்த கிளப்ஸ் மேட்ச்சு ஃபுல்லாகவே ஃபுல் ஒயிட்ஸ் போட்டு டர்ஃபில் விளாட்ற மாதிரி காக் பால் கிரிக்கெட்ஸ் தான் ஃபுல்லாக விளாடுவாங்க. ஸோ அதனால் நம்ம அப்படியா, நம்ம வந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடி ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் 6 அடிக்கிற ஆள் பயம் லப்பர் பந்தில் வர்ற மாதிரி தான் கெத்து மாதிரி நம்ம ஏரியாவில் கெத்தாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்துட்டு அப்படியே ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க. லைஃப் சேஞ்சஸ் நினச்சாலே சொல்கிறது என்ன பண்ணுறது, குழப்ப தேடி வந்தாச்சு. நான் வந்து 4 மணி நேரம் ஆச்சு. இப்போ தான் ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்துட்டு குடிச்சிட்டு இருந்தேன்டா அப்படிங்கிறாங்க. நான் பண்ணுறது அவங்கள வெயிட் பண்ணோம். என்ன பண்ணுறது, அப்படியே மரத்தோடமா கீழே நிழலில் நிற்போம். சிட்டிங்கிறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது சிட்டியில். என்னென்னா, நான் இருந்தது டவுன். ஸோ கேம்பிரிட்ஜ் வந்து நான் நிறைய சொல்லிட்டேன். அதில் வந்து வயசானவங்க கொஞ்சம் இருப்பாங்க, ஜாஸ்தி இருக்கிறவங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பீப்புள் இருப்பாங்க. இங்கே சிட்டிங்கிறதுனால எல்லாரும் ஆல் ஏஜ் பீப்புள்ஸ் இருப்பாங்களா. ஸோ சிட்டிக்கு வரணுன்னா அப்படியே ஜாலியாக அப்படியே வந்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலாம். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நியூசிலாந்து வந்தீங்கன்னா சிட்டியில் இருங்க, அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக எப்போனாலும் எங்கே வேணால் வெளியே போகலாம். பட் நைட் கல்ச்சர்லாம் அவ்வளோவா இல்லை, ஒரு அளவுக்கு இருக்கும், நம்ம ஊர் மாதிரி இல்லை. பட் ஓகேவா. ஆனால் பட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ நோ சிட்டி வந்தீங்கன்னா ஓகே. பப்ளிக் பின்ஸ் நல்லாயிருக்கும் இந்த ஊரில். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நிறைய இடத்துல இந்த மாதிரி ப்ராப்பராக பின்ஸ் போட்டு உள்ளே ரபிஷ் கவர் போட்டு மூடி வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய இடத்துல இருக்கும். அவங்க நைட் ஆனால் வந்து கவுன்சில் இங்கே இருக்கும், அவங்க வந்து எடுத்துகிட்டு போட்டு, கவுன்சிலிருந்து வருவாங்க அந்த பின்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு, எடுத்து போட்டு புது கவர் வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ பப்ளிக்கில் குப்பை போடுறது அதெல்லாம் இங்கே கீழே ரோட்டில் இலையை தவிர குப்பைலாம் பார்க்கவே முடியாது, அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி நம்ம இந்தியன் மூவி ஒன்று போட்டிருந்தாங்க. ஏதோ ஒரு படம் போட்டாங்களே, என்ன படம் போட்டாங்க, ப்ரொமோஷனுக்கு ஏதோ ஒரு படத்தில் இங்கே போட்டுட்டு இருந்தாங்க. நியூசிலாண்டில் வந்து ஹிந்தி பேசுகிற மக்கள் ஜாஸ்தி, ஓகேவா, நார்த் இந்தியன்ஸ் ஜாஸ்தி. வேலை பார்க்க நீ கம்மியாக வேலை பாரு, எங்கே கூட போட்டி போடா. அண்ட் அப்புறம் பஞ்சாபிஸும் ஜாஸ்தி, பஞ்சாபும் நிறைய பேசுவாங்க, அவங்களும் இங்கே இருக்காங்க. அவங்களோட ஃபிலிம்ஸ், ஹிந்தி ஃபிலிம்ஸ் இதெல்லாம் நிறைய இங்கே ரிலீஸ் ஆகும். லைக் நம்ம ஊரில் வாரத்துக்கு ரிலீஸ் வர மாதிரி இங்கே ரிலீஸ் ஆகும். ஏன்னா வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா இங்கே நிறைய பேர் இருக்கிறதுனால
இங்க நிறைய பேர் இருக்கிறதுனால இது வருது. பிகாஸ் அதுதானே இதுவே லாஜிக்கே அதுதானே. இருந்தாங்கன்னா தான் அந்த இடத்துல அந்த லாங்குவேஜ் படம் ரிலீஸ் ஆகும், அப்பதான் வந்து பார்ப்பாங்க. அண்ட் அப்புறமா நான் இருக்கிற இந்த ஹாமில்டன் சிட்டியில் வந்து மலையாளிஸ் ஜாஸ்தி இருப்பாங்க, மலையாளிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ வர்றவங்களும் மல்லு தான். அவங்கெல்லாம் நான் ஏற்கனவே அவங்கள வந்து பழைய ரீல் ஒன்று போட்டிருப்பேன். அவங்களுக்கு வந்து பேச்சுலர்ஸ் பார்ட்டி பண்ண போகிறோம், 2 பேச்சுலர்ஸ் பார்ட்டி போட்டிருப்பேன் நான். ஸோ அவங்க தான் ஊருக்கு போயிட்டு கல்யாணம்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு மொத்த பாக்கெட்டு செலவு பண்ணிட்டு வராங்க என்ன மாதிரி. நானும் போய் ஃபுல்லாக செலவு பண்ணிட்டு தான் வந்தேன். இப்போ வருந்துடா என்ன பண்ணுறது. எங்கள் அப்பா அப்பவே சொன்னார், ஏய் ரொம்ப செலவு பண்ணுறடா நீ அப்படின்னு. அப்போ புரியல, இப்போ புரியுது. புடிங்கிருப்ப போட. ஓகே வந்துட்டாங்க எங்கள் அக்கா. நிறுத்தும். எவ்வளோ நேரம் காலேருந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு குளிச்சு நான் கிளம்பி வந்துட்டேன் வரேன்னு அப்டேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் நான் சொன்ன மாதிரி வந்தோமா, பஸ்லேருந்து வந்து இறங்குற வரைக்கும் தான் நம்ம வேலை. இறங்கின உடனே காரில் பிக்கப்லேருந்து ட்ராப்லேருந்து ஆளு கிடைச்சிட்டாங்க நமக்கு. சரி ஓகே சரி ஓகே இப்போ ரிவீல் பண்ணுவோம். சரி அவன் யாரோட போகிறோம் அப்படின்னா அது இவங்க தான். ஸ்டார்ட் மியூசிக். அடாடா அடாடா எவ்வளோ நல்ல கிளைமேட். சரி பெய்யுது. சென்னையில் நிறைய போர் அடிச்சா இல்லை மறக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஒரு இடத்துக்கு போவேன்னு சொன்னேன்ல, அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். எங்கே அப்படின்னா படத்துக்கு போக போகிறோம். அந்த 3 மணி நேரம் அங்கே தான் ஹாப்பினஸ். அந்த படத்துக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய இந்தியன் மணிக்கும் நியூசிலாந்து டாலர்ஸுக்கும் அதிகங்கிறதுனால அதை மனசில் ஏற்றுக்கவே முடியாது, அவ்வளோ காசு கொடுத்து அந்த படம் பார்க்கணுமான்னு. பட் இன்னைக்கு புஷ்பா 2 போகலாமா? இந்த எக்ஸ்ட்ரீமு நம்ம போனதே இல்லைல்ல. நீங்கள் போயிருக்கீங்களா எக்ஸ்ட்ரீமுக்கு? பெருசாக இருக்குமோ ஸ்க்ரீனு? பெருசா இருந்தாலும் கேவலமா இருக்கும் தெரியல. என்ன டைமு? 7:20. ஓகே 8க்கு தானே படம்? 8:10 போயிட்டு அங்கேயே எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி இந்த பேடிஎம்மில் டிக்கெட் புக் பண்ணுறது, புக் மை ஷோவில் டிக்கெட் புக் பண்ணால் இன்டர்நெட் ஃபீஸுன்னு சொல்லிட்டு 50 ரூபா எடுப்பான். எனக்கு 50 ரூபாவே வயிறு எரியும். அப்போவே நான் நேரில் போய் எடுத்துக்கிறேன்னு. இங்கே இவன் $3 200 அப்போ வயிறு எரியுமா எரியாதா? நான் அங்கேயே வந்து எடுத்துக்கிறேன் நான் டிக்கெட்டை. ஸோ நான் சொன்ன மாதிரி சென்னையில் வந்து ஒரே ஒரு விஷயம் அந்த பண்ணுறேன், அதை சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா இங்கே வந்து டிக்கெட்டோட காஸ்ட் தான், அதுதான் வந்து மனசு வலிக்கும். அதுவும் அந்த படம் நல்லா இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் வெறுத்துரும் நான் வாழ்க்கையே. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச படத்தை வந்து நம்ம வந்து ஒன்றுமே இல்லாத படத்துக்கு நம்ம ஊரில் 120 150 ரூபா, இன்னைக்கு 160 200 ஒரு டிக்கெட் கொடுத்து பார்க்க அது இருந்துச்சு. இங்கே வெளியே வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஹலோ தேங்க்யூ. நிறைய பேர் பேச மாட்டாங்க, பரவாயில்ல பேசுகிறாங்களே, அவ்வளோதான். அவங்களாம் பேசுனா விருப்பப்பட்டு பேசுனா எடுத்துட வேண்டியதுதான் வீடியோ. யாராவன் அப்பாடா மழை பெஞ்சு காருக்குள்ள உட்காந்தா எப்படி இருக்கு? இதுக்குதான் கார் வாங்கணும். கரெக்டா இந்த மாதிரி சில சலுகைகள்லாம் இல்லக்கா, நீ டிரைவர்லாம் கிடையாதுக்கா. என்னக்கா நீ சொல்லிட்ட? அதுக்கும் மேல டிரைவருக்கு மேல நல்ல வேலை போட்டோ எடுத்துட்டோம் இந்த கரை வரத்துக்கு முன்னாடி என் டிஷர்ட்ல. நான் ஏதோ ஒரு படத்துக்கு போனேங்க்கா, அந்த படம் நல்லாவே இல்ல. இந்தியன் ஐயோ இந்தியன் இல்ல, ஆக்சுவலா அந்த படம் நல்லா இல்லைன்னு அவங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த படம் எனக்கு ஏதோ பிடிச்சிருந்துச்சுப்பா. படத்துல என்ன இருக்குன்னா ஓகே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவ்வளவுதான். கழுவி ஊத்த போறாங்க இப்போ இந்த வீடியோல. இந்தியன் 2 பிடிச்சிருக்கா உனக்கு? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹை இல்ல அந்த படத்துக்கு. இந்தியன்னா செம்ம படம். ஆமா அது பயங்கர ஹிட்.
3 என்ன பண்றாருன்னு தெரியலையே. 3ல என்ன ஏற்கனவே பண்ணி ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. இந்தியன் 3 என்ன 3 அந்த படம் முடியும் போது ட்ரெய்லர் பார்க்கலையே, ஸ்டோரியே முடியல இன்னும். அந்த மொத்தமா எடுத்திருக்காங்க ஓகேவா, அது 3 மணி நேரத்துக்கு மேல போகுதுங்கிறதுனால பிரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் படத்தை. ஓகே, அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக் வருது, கமலோட ஃபிளாஷ்பேக்லாம் வருது. கமல் சின்ன வயசுல இந்தியனுக்கும் முன்னாடி ப்ரீக்வல் மாதிரி. இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, கமல் வந்து வயசானவரை தான் அந்த இந்தியன்ல காமிச்சிருப்பாங்க, அவர் பையன் தான் வந்து யங் கமலா காமிச்சிருப்பாங்கல்ல. இந்தியன் 3ல இந்த வயசான கமலை யங் கமலா இருந்த டைம்ல காமிக்கிறாங்க. ஸோ அவர் ஏன் ஃப்ரீடம் ஃபைட்டர், அவர் ஏன் இந்த மாதிரிலாம் ஆனாரு, ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா வந்து ட்ரைவ் பண்ணக்கூடாது, என்ன காரணம் அதுக்குன்னா அப்படின்ற சொல்றதுக்கு தான் அந்த ஃபிலிம் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர்ல அப்படிதான் இருந்துச்சு. பட் என்னவோ, ஆனால் அதான் நம்ம இப்போ படம் பார்க்குறோன்னா 1000 ரூபா ஆகுதா அதுக்கு. இப்போ இன்னைக்கு இந்தியாவில் போய் பிவிஆர்ல படம் பார்க்கணும் அப்படின்னா 4 பேர் ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்கன்னா டிக்கெட்டை விட பாப்கார்ன் ரேட் ஜாஸ்தி. அது கரெக்ட் தான் ஓகேவா. அது இங்கே அதை விட அதே தான், இங்கே அதே மாதிரி தான். ஆனால் இங்கே பாப்கார்ன் காம்போவும் வாங்கிடுவோம். இங்கே நம்ம பாப்கார்னாக தனியாக வாங்கினா ஸ்மால் பாப்கார்ன் $10 அந்த மாதிரி வந்துடுது. நம்ம ஊரில் வந்து 4 பேர் பார்க்குறாங்க, 4 பேர் பார்க்குறாங்கன்னா 1000 ரூபா ஆயிடுது பாப்கார்னோட சேர்த்து அவங்களாம் பார்க்கணும். ஆனால் இங்கே நம்ம ஒரு டிக்கெட், ஒரு ஆளுக்கு டிக்கெட் மட்டும் 1000 ரூபாய்க்கு மேலே, 1300 சம்திங் இல்லை. நல்லா எடுங்கடா படத்தை, நல்லா எடுத்து தொலைங்கடா. ஆனால் வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆனது வந்து அமரன் பார்த்தேன் இப்போ போயிட்டு. நீங்கள் இங்கே இல்லைல்ல அமரன்? அப்போ அமரன் பார்த்தேன் நான். அமரன் நல்லா இருந்துச்சு, அமையாக இருந்துச்சு. ஆனால் என்ன தெரியுமாச்சு, அன்றைக்கி வீடியோ எடுத்தேன் அன்றைக்கி அமரன் பார்த்துட்டு. வீடியோ எடுத்து கரெக்டாக வீட்டுக்கு வரேன், ஃபோன் மழையில் நின்றுச்சு, அந்த பழைய ஃபோன். அதுதான் அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. இதே நல்லா மழை பெய்யுது. கார் பார்க்கிங் ஏரியா இங்கே வந்தீங்கன்னா ஃப்ரீயாக சார்ஜ் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிக் சார்ஜஸ். அவ்வளோதான்ப்பா, போகிறோம். நம்ம ஊரில் போகிற மாதிரி இந்த ஊர்லேயே நம்ம வந்து மால்குள்ளே தான் தேட்டரா ஓப்பன். நம்மால் ராக் ஹிருத்திக் ரோஷன் மாதிரி இல்லை, ஆனால் வேறு யாரோ நினைக்கிறது. கிறிஸ்மஸ் டெக்கரேஷனா? ஆமாம், இது ஒரு சின்ன மால். நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து ஒரு சின்ன மால். அந்த பேஸில் முன்ன நம்ம சாப்பிட்டெல்லாம் செஞ்சது அதான் பெரிய மால். அந்த மால்குள்ளே போகல, ஏன்னா அந்த மாலில் படம் ஓடல, இந்த மாலில் தான் தமிழில் ஓடுது. பார்த்தேன் நல்லா இருக்குல்ல. சார்ஜில் இருக்குது. ஆமாம், டெக்கரேஷன்ஸ், கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ்க்கு டெக்கரேஷன்ஸ்க்கு மால் ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்கானுங்க. எஸ்கேப் ரூம்ஸா? ஓ இவனா அந்த பேயெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி. அக்கா அதுக்கு பக்கத்தில் மசாஜ் இருக்குக்கா. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா, காஜு மச்சி நீ. மசாஜ் போகவே இல்லைக்கா, நான் போனதே இல்லை. மசாஜ் போகலாம். ஆனால் இவன் இது தமிழ் படம் எப்பயுமே இங்கே தான் போடுறான், அதை நோட் பண்ணிக்கலாம். பேஸில் தமிழ் படம் போடுறது இல்லை, தமிழ் படம் இங்கே தான் போடுறான். ஏன் அப்படி பண்ணுறான்? நான் ஒரு வாட்டியாச்சும் தமிழ் படத்தை பேஸில் பார்க்கலான்னு பார்க்குறேன். ஜெயிலர் போட்டான் லாஸ்ட் இயர், அதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஹிந்தி ஆடியன்ஸும் பஞ்சாபிஸும் தான் வராங்க. அவ்வளோதான், வந்தாச்சா? தமிழ் தெரியாது, ஆமாம், மலையாளம் கூட தெரியாது, அவருக்கு ஹிந்தி கூட தெரியாது. தெரியுமா? பஞ்சாபிஸ்கா ஹிந்தி கூட தெரியாதா? என்ன அவங்க அந்த ஊர் தானே? நார்த்தா? நார்த்துனாலே எனக்கு ஹிந்தி தான். எப்படி இருக்கு அந்த மாதிரி. ஓகே, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குது, ஆனால் இன்னொரு இடத்துல அந்த அந்த தியேட்டரில் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. ஒரு மாதிரி ஹாண்டட் திங்கில் வச்சுருக்காங்க. இந்த இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் ஆளுங்க தெரியுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தமிழ் ஆளுங்களை நம்ம பார்க்கணுன்னா இந்த மாதிரி படத்துக்கு வந்தால் தான் உண்டு, இப்போ தான் பார்க்க முடியும். ஆக்சுவலாக வந்து தான் இந்த மாதிரி நம்ம தமிழ் ஆளுங்களை பார்க்கணும், மீட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி படத்துக்கு வந்தால் தான் பார்க்கலாம். பிகாஸ் ஒரு குறிப்பிட்ட படம் தானே, ஸோ லைக் க்ரௌட் கரெக்டாக அப்போ வருவாங்க. ஸோ அப்போ நமக்கு தெரியும் யாராச்சும் ஹாய் பேசிக்கலாம். பார்க்கணுன்னா பாப்கார்ன் ஸ்மால் அப்பா 19 ரெகுலர் 21 லார்ஜ் 23. எனக்கு மனசே கேட்காது. இதுதான் பாப்கார்ன் வேலை. இப்போ புரியுதா நான் ஏன் புலம்புறேன்னு? நான் அதை வந்து சொல்ல மாட்டேன். அந்த ட்ரிக் அப்போ என்ன தெரியுமா, சென்னையில் அந்த பில் பண்ண போது சொல்லுவாங்க வாங்கிக்கலாம். சரி மிஸ் பண்ணிட்டோம். சரி சென்னையில் என்ன தெரியுமா பண்ணுவோம், படத்துக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து
இந்த வெளியவே வாங்கிட்டு பேக் எடுத்துகிட்டு போவானா அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக்குள்ளேயே எடுத்து வச்சுட்டு போயிடுவான். ஸோ தேட்டரில் வந்து வாங்கினா டபுள் ரேட்டில் காசு கொடுத்து வாங்கினதுனால எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம் தேட்டருக்குள்ளே. அங்கே போயின பிறகு தேட்டருக்கு போயிட்டு உள்ள கல் தண்ணி எடுத்து சாப்பிடுவோம். நான் கூட அப்படிதான் அதெல்லாம் பண்ணுவேன். பண்றேன். கேரளால இருக்கும். நீ அதானா? அப்படிதான் லைக் எல்லாமே பேக் பண்ணி செட் பண்ணி விடுவோம். இதோட ஒன்று நான் காலேஜ் படிக்கும்போது என் வீட்டு பக்கத்து காலேஜ் பக்கத்தில் பலாசோ இருக்குது. இது ஃபோரம் மால் வடபழனியில். ஓகேவா, அங்கே வந்து நிறைய வாட்டி போயிருக்கோம். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியும் நிறைய பேருக்கு. நாங்கள் வந்து தேட்டருக்கு காசு கொடுக்காமலாம் போயிருக்கோம். காசு கொடுக்காமலாம் படம் பார்த்துருக்கோம். சரி, அது அவன் செக் பண்ணணும். நாங்கள் ஒரு வாட்டி சரி ஆக்சுவலாக உள்ளே போனோம், பேசிகிட்டே போயிட்டோம். ஓகேவா, பேசிட்டே போயிட்டோம் பார்க்கவே இல்லை. நாங்கள் தேட்டருக்கு பாப்கார்ன் வாங்கணும், டிக்கெட் வாங்கலை. இந்த படத்துக்கு போகிறோம் வாங்கிட்டோம்னு நினச்சி நாங்கள் பாட்டுக்குள்ளே போயிட்டோம். ஆளே இல்லை. அங்கே போய் உட்காந்துட்டு சீட் நம்பரை தேடும் போது தான் சொன்னோம் டிக்கெட்டே எடுக்கலடா அப்படின்னு. அப்புறம் உள்ளே வந்துட்டோம், யாரும் வைக்கல, உட்காரு. ஆனால் கூட்டமாக இருந்துச்சுன்னா கஷ்டம். எல்லாரும் இது ஏன் சீட் நம்பர் ப்ரோன்னு சொல்லுவாங்க. கூட்டமே இல்லைன்னா எங்கே வேணால் உட்காந்துக்கலாம்ல. ஆனால் இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நடுவில் செக் பண்ண வருவாங்க. லைக் நீங்கள் யார் தனியாக உட்காந்துருக்கீங்க, டிக்கெட் காமிங்க, இருக்கா டிக்கெட் காமிங்க. அங்கே தானே ஃப்ரெண்ட் 10 ரூபா டிக்கெட் எடுத்துருக்கீங்க, எங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, 10 ரூபாய்க்கு போங்க, திரும்ப அமுச்சு விட்ருவோம். அப்படியே இந்த விளாகை பார்த்து தேட்டர் ஒன்று வரைக்கும் போகணும். 60 ரூபா டிக்கெட் வந்து அது எடுப்போம் நாங்கள். ஆனால் அதான் அதெல்லாம் ஒரு காலங்கா. 60 ரூபா டிக்கெட் எடுத்து அந்த படத்தை பார்த்து, அது நான் படித்தது வேற, படிப்போம் இதுலேயேவா. நான் இதில் வேறு கோவாலாம் போவோமா, 10 நாள் போவோம் ஃபெஸ்டிவல், ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு. ஏடா படம் பார்க்க எவனாச்சும் படிப்பானாடா. ஆனால் என்னடா அவங்க இருக்கு எதுக்கு நான் கோவா போயிருந்தா படம் பார்க்கப்பா, ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சொன்னா படம் பார்க்கறதுக்கு கோவாவுக்கு காசு போய் அனுப்ப மாட்டேன். அது ஒரு காலம். அது சொல்லி எதுக்கு இவனே பெற்று வச்சேனோ. கிஃப்ட் கார்டா எவ்வளோக்கு வேணா ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துடலாம். எனக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி நிறைய இருக்கு. வாய்ப்பில்லை ராஜா. ஸோ we just want 2 tickets for புஷ்பா. நேஷனல் லஞ்சியா இன்டர்நேஷனல். ஸோ காரில் வர்றவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீ கார் பார்க் சார்ஜ் இல்லை படம் பார்க்கறதுக்கு. அப்படியா? உண்மையிலே உங்க கார் தானா? ஓகேவா, அவ்வளோதான். காட்டு டிக்கெட்டை காட்டு. வாங்கியாச்சு போகிறோம். அவங்க வேறு அந்த அம்மா அந்த பொண்ணு கேட்குது, are you going to screen in the movies? No, film in the screens. ஊரில் போலீஸ் பிடிச்சி கூட்டு போயிடுவாங்கம்மா. நாங்கள் எவ்வளோ வாட்டி பண்ணியிருக்கோம், போலீஸ் பிடிச்சி கூட்டு போயிடுவாங்க. இல்லை ஓகே நம்ம சொல்லிடுவோம்ல. அவன் நான் ஃபிலிம் பண்ணுறதை பார்த்துட்டு ஐயோ ஃபிலிமிங் அவளை ஹாய் சொல்ல சொல்லியிருக்கலாமா, மறந்துட்டேன். சப்ஸ்கிரைப் டு விக்கி வேணாதம் ப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். இருக்கிறதுலே சின்ன ஸ்க்ரீனாக கொடுக்குறாங்க தமிழுக்கு. கொஞ்சம் கூட மரியாதையே இல்லைக்கா தமிழ் ஆளுங்களுக்கு. இவனுக்கு சின்ன ஸ்க்ரீனாக கொடுத்து சாவடிக்கலாம். அதான் நான் தியேட்டர்லாம் ஆல்ரெடி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. எவ்வளோ பேர் இருக்காங்க பரவாயில்ல. படம் நல்லா இல்லை, உனக்கு கொண்டுருவேன். அவ்வளோதான், வந்தாச்சு. இவ்வளோ தான். இதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பண்ண முடியாது, ரெக்கார்ட் பண்ண முடியாது. பாய் பாய். பார்த்து முடிச்சு டைம் என்ன 12 மணியா நைட்டு 12:15. நியூசிலாண்டில் வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு கார் இல்லைன்னா வீட்டுக்கு போக முடியாது. நைட்டு இன்னைக்கு கார் டிரைவர் சிக்கிட்டாங்க. இவங்க அந்த கார் போயிட்டு என்னன்னா வீட்டில் வந்து விட்டுட்டு திரும்ப வர போகிறாங்க. இவங்க அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, இருங்க ஸ்டே பண்ணுங்கன்னா வீட்டில் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதான் நாளைக்கு தலைவி வந்து புது வீடு பார்க்க போகிறாங்க. புஷ்பா, ஆனா சரி என்ன சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எப்படி இருந்துச்சு புஷ்பா? ஓகே. முன்ன இது வரைக்கும் லைக் பார்த்த படத்துல கொடுத்த காசுக்கு ஓகே ஓகேவா? புஷ்பா லைக் அதுல எல்லாமே இருக்கும் அதுல. பட்
ஓகே, எனக்கு வந்து புஷ்பா 2ல வந்து அதான் காமன் ஆடியன்ஸா பார்க்காம நம்ம பார்த்து பழகினதுனால நான் சொல்றது வந்து நிறைய நம்ம கல்ச்சரை வந்து அந்த படத்துல இன்சர்ட் பண்ணிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாவே இந்த புஷ்பா வந்து ஹிந்தியில ஆல் ஓவர் கண்ட்ரி பாக்குறாங்க எல்லாரும். நம்ம கல்ச்சர்ல எப்படி சாமி கும்பிடுறோம், அந்த புடவை கட்டுறது, அந்த புஷ்பால வந்து இப்போ அந்த ஒரு அவனே புடவை கட்டி ஒரு ஃபைட் சீன்லாம் வரும். நம்ம கல்ச்சர்ல வந்து கல்ச்சரை நல்லா பூஸ்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா போச்சு. பட் ஆனா அது அந்த ஈகோ நம்ம தமிழ் படத்துல வந்து அந்த ரப்பர் பந்து அந்த அதுல எல்லாம் வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு எப்படி ஈகோ சுட் ஆகுதோ இது வந்து அப்படியே ஒரு ஈகோவாவே முடிச்சாங்க, ஈகோவா இழுத்துட்டு போனாங்க புஷ்பாக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் ஃபஹத்க்கும். அப்புறம் டக்குன்னு பாம்பு போட்டு ஃபஹத் வந்து செத்த மாதிரி காமிச்சாங்க. ஆனா இது வந்து இல்ல இது நான் ரிலீஸ் ஆகுது 1 வாரம் இருக்கா, அதுக்குள்ள பார்த்தே பிடிச்சிருக்கோம் படத்தை. ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ளீஸ்யா. ஸ்பாயிலர்லாம் கிடையாது பெருசா, பட் இதுதான் படத்தோட தாட்ஸ். பட் அட் த எண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து ரொம்ப சாதாரண ஒரு ஸ்கிரிப்ட், சாதாரண ஒரு ஸ்டோரிய போட்டு முடிச்சிட்டாங்க. எல்லா தமிழ் படத்துல வர்ற ஒரு இதே மாதிரி தான் எல்லா தமிழ் படத்துல வர்ற அந்த ஸ்டோரி லைனை வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல. அதனால நல்லா சென்டர்ல போச்சு, ஒரு இன்டர்வல் பிளாக் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு போச்சு. சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் கொண்டு வந்து ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்து அதை இன்சர்ட் பண்ணி ஃபைனல்ல கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் வைக்கணுமேன்னு வச்ச மாதிரி கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. அண்ட் எண்ட் ஆகும்போது திரும்பவும் தேர்ட் பார்ட்டிக்கு லீட் கொடுக்குற மாதிரி கொடுத்து வேற ஒரு வில்லன்கள்லாம் ஜாயின், அதாச்சும் எல்லா வில்லனும் ஒன்னா சேர்ந்து இவனை அழிக்கணும்ன்ற மாதிரி அந்த டிபிக்கல். பட் இதை மட்டும் அவாய்ட் செகண்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் செகண்ட் ஹாஃப்ல எனக்கு இது பிடிக்கவே இல்லை. அந்த மாதிரி எல்லாம் போனா மலைக்காம. பட் ஸ்டில் இவங்களுக்கு என்னன்னா இது ஒரு பிசினஸ் ஆயிடுச்சு. இது வந்து இப்போ பாருங்களேன், நம்ம புஷ்பா 1 வரும்போது நம்ம நியூசிலாந்துல இருந்தேன், நான் இந்தியாவில இருந்தேன், சென்னையில இருந்தேன். அப்ப நான் வந்து தியேட்டர்ல கூட போய் பார்க்கலன்னு நினைக்கிறேன், பிரைம் ரிலீஸ் பண்ணதான் பார்த்தேன், டிவில பாத்தீங்க அப்படின்னா பாருங்க. ஸோ வந்து நம்ம இப்போ இங்க வந்த பிறகு அந்த கிரேஸ்னால நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே போய் பார்த்துட்டோம், ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்துட்டோம் நியூசிலாந்துல. நியூசிலாந்துல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நைட் 8 மணிக்கு தமிழ்ல பார்த்தோம். அது ஒரு தமிழ்ல பாக்கணும்னா அது ஆனா கிரௌட் இருந்துச்சு. ஓகே, லைக் பாதி தியேட்டர் ஃபுல் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், ஓரளவுக்கு கிரௌட் இருந்துச்சு. ஆனா மலையாளம்ல இல்ல, வந்ததுல நிறைய பேர் மலையாளிஸ் தான். மலையாளம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகலன்றதுனால தமிழ் படம் தான் பிடிக்கும். அதனாலதான் லைக் இந்த இப்போ தமிழ் படம் கூட மலையாளத்துல ரிலீஸ் ஆயிடுச்சுனாலும் தமிழ்ல தான் போய் பார்ப்பேன். ஓகே, அப்படியா? மலையாளம் லைக் லாங்குவேஜ் நமக்கு நம்ம மலையாளத்துக்கு தமிழ் தான் நல்லா தெரியும். ஓகே ஓகே ஓகே, எல்லாருக்கும் பேச தெரியலனாலும் புரியும், எல்லாருக்கும் நல்லா புரியும். ஓகே. அப்புறம் தமிழ்ல பார்த்தா அது கும்மன் இருக்கு. ஏஆர்எம் படம் பார்த்தேன் நான். ஏஆர்எம் படத்துல அந்த சாங் மலையாளத்துல நான் கேட்டதில்ல. அந்த லாஸ்ட்ல ஒரு சாங் வரும்ல, அன்பு தோழியா, அன்பு, ஓகே ஓகே, அந்த சாங் இருக்குல்ல, அது தமிழ்ல தான் கேட்டிருக்கேன், சூப்பரா இருந்துச்சு. மலையாளத்துல நான் கேட்டது மலையாளத்துக்கு பாட்டு கேட்டுட்டு தமிழ் பாட்டு கேட்டீங்கன்னா தமிழ் பாட்டு கொஞ்சம் டவுன் தான். ஓகே ஓகே ஓகே, அதான் நம்ம எங்கேயோ போயிட்டோம் டாபிக்ல இருந்து. பட் ஸ்டில் இதுதான் எனக்கு வந்து இதுதான். பட் மணிக்கு வருது, ஓகே, இதெல்லாம் பார்த்து கொடுத்த மணிக்கு வருது கிட்டத்தட்ட 1500 ரூபா நம்ம அந்த மணிக்கு வருது படம் பாக்குறது. அவ்வளவுதான். பட் என்டர்டெயின்மெண்ட் ஃபன். இதுக்கப்புறம் அவ்வளவுதான், தலை படத்துக்கு போறோம் நியூசிலாந்துல. அதுக்கு வெயிட்டிங் விடாமுயற்சிக்கு. பரவாயில்லக்கா, தலை படம் தான். நம்ம போனோம் அடுத்து. ஓகே ஓகே, பாய். Subscribe to Vicky Veladhan Vlogs.